என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஓஷோவுடைய தத்துவ கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். போதி தர்மரின் வழிகள்ன்ற அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். புத்தருக்கு 600 வருஷங்களுக்கு அப்புறம் போதி தர்மர் சீனா போய் சேர்ந்தப்போ அங்கே ஏற்கனவே 30,000 புத்த மத கோவில்களும் மடாலயங்களும் மேலும் 3 லட்சம் புத்த பிட்சுகளும் சீனாவில் இருந்தாங்க. அது சீனாவோட மொத்த மக்கள் தொகையில் 5%. பிரேக்தாரா போதி தர்மருடைய குரு. அவரை சீனாவுக்கு அவங்க அனுப்புனாங்க. ஏன்னா அவருக்கு முன்னால் சீனாவுக்கு போய் மக்கள் ஞானம் அடைந்தவர்களாக இல்லாத போதிலையும் ஒரு சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அவங்க சிறந்த பண்டிதர்கள், ரொம்பவும் கட்டுக்கோப்பான மக்கள், ரொம்பவே அன்பானவங்க, அமைதியானவங்க, கருணை கொண்டவர்கள். ஆனால் யாரும் ஞானம் அடைந்தவர்கள் அல்ல. இப்போ சீனாவுக்கு இன்னொரு கௌதம புத்தர் தேவைப்பட்டாரு. சீனாவை போய் அடைஞ்ச முதல் ஞானம் அடைந்த மனிதர் போதி தர்மர் மட்டும்தான். அவர் சீனா போய் சேர்றதுக்கு அவருக்கு 3 வருஷங்கள் ஆச்சு. அவரை வரவேற்கிறதுக்காக சீன பேரரசர் ஊ வந்திருந்தாரு. அப்போ அவர் போதி தர்மர் கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நான் பல மடாலயங்கள் கட்டியிருக்கேன், பல பேருக்கு உணவளிச்சுக்கிட்டு வரேன், புத்த தத்துவங்களை படிக்கிறதுக்காக நான் ஒரு பல்கலைக்கழகத்தையே நிறுவியிருக்கேன். இந்த முழு பேரரசையும் அதோட பொக்கிஷங்களையும் கௌதம புத்தரோட சேவைகளுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். அதுக்கு பரிசா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. போதி தர்மரை பார்த்து அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருந்தது. மனிதர் இப்படி இருப்பாருன்னு அவர் நினைக்கவே இல்லை. போதி தர்மர் ரொம்ப கோபக்காரராக காட்சியளிச்சாரு. அவருக்கு ரொம்ப பெரிய கண்கள் இருந்தது. ஆனா அவர் ஒரு மென்மையான மலர் போன்ற இதயத்தை, ஒரு தாமரை மலர் மாதிரியான இதயத்தை கொண்டிருந்தாரு. ஆனா அவருடைய முகம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதனால ரொம்ப பயத்தோட பேரரசர் வு அந்த கேள்வியை கேட்டாரு. அதுக்கு போதி தர்மர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எதுவும் இல்லை, எந்த பரிசும் இல்லை. அதுக்கு பதிலா நீ 7வது நகரத்துல விழ தயாராயிருன்னு சொன்னாரு. அதுக்கு அரசர், நான் எந்த தவறையும் செய்யலையே, எதுக்காக 7வது நரகம்? புத்த பிட்சுகள் சொல்ற எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சுக்கிட்டு வரேனேன்னு கேட்டாரு. அதுக்கு போதி தர்மர், நீ உன்னோட சொந்த குரலை கேட்க ஆரம்பிக்கிற வரைக்கும் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அது புத்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, சேராதவர்களா இருந்தாலும் சரி. நீ இன்னும் உன்னோட உள்குரலை கேட்கல. நீ அதை கேட்டிருந்தா இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன்னாரு. புத்தரோட பாதையில எந்த வெகுமதியும் கிடையாது. ஏன்னா வெகுமதிக்கான ஆசையை ஒரு பேராசையா மனசுல இருந்து தான் வருது. கௌதம புத்தரோட முழு கற்பித்தலும் ஆசையற்ற தன்மைதான். நீ ஆயிரக்கணக்கான துறவிகளுக்கு உணவளிச்சாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இது எல்லாமே உன்னுடைய உள்மனதின் ஆசையோட நீ செஞ்சிருந்தீனா நீ நரகத்தை நோக்கி போற பாதையை தயார்படுத்துற. நீ இந்த செயல்களை உன்னோட ஆனந்தத்தின் விளைவா, உன்னோட ஆனந்தத்தை முழு பேரரசோட பகிர்ந்து கொள்ற விதமா செஞ்சிருந்தீனா எந்த வெகுமதிக்குரிய ஒரு சின்ன ஆசை கூட உனக்கு இல்லாம இருந்தா அந்த செயலே அந்த செயலோட வெகுமதி ஆயிடுது. இல்லனா நீ முழு விஷயத்தையும் தவற விட்டுற அப்படின்னு போதி தர்மர் சொன்னாரு. அதுக்கு பேரரசர் வு, என்னோட மனசு எண்ணங்களால நிரம்பி வழியுது. நான் என்னோட மனசை அமைதிப்படுத்த முயற்சிக்கிட்டு வர, ஆனாலும் தோத்து போயிடுறேன். இந்த எண்ணங்களாலையும் அதோட சத்தத்தின் காரணமாகவும் நீங்க உள்குரல்னு சொல்ற விஷயத்தை என்னால கேட்க முடியல. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னாரு. போதி தர்மர், அப்படின்னா நாளைக்கு காலையில 4 மணிக்கு நான் தங்க போற இடத்துக்கு எந்த மெய்காப்பாளனும் இல்லாம தனியா வா. அங்க நான் உன்னோட மனசை எப்பவும் அமைதியோட இருக்கிறதா ஆக்கிடுறேன்னு சொன்னாரு. பேரரசருக்கு இது புதிரா இருந்தது. இந்தியாவிலிருந்து வர ஞானவான்களை கேட்டுட்டு வரேன். அவங்க எல்லாருமே எனக்கு யுக்திகளையும் வழிமுறைகளையும் சொன்னாங்க. அதை நான் பயிற்சியும் செஞ்சுட்டு வரேன். ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா இந்த புதிய மனிதன் கிட்டத்தட்ட ஒரு கிறுக்கன் மாதிரி இருக்கான், குடிகாரனை போல இருக்கான். அவ்வளோ பெரிய கண்களை கொண்ட பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான முகத்தை கொண்டவரா இருக்காரு. ஆனா நேர்மையானவராகவும் தோன்றாரு. காட்டுத்தனமான மனுஷன்தான், ஆனாலும் இந்த அபாயம் அவருக்கு தகுதியானது. அவர் என்ன செய்யக்கூடும்? அதிகபட்சமா என்ன கொல்ல முடியும்னு நினைச்சாரு. அவரோட ஆர்வத்தை அவரால் அடக்க முடியல. ஏன்னா அந்த மனிதன், நான் உனது மனதை எப்பொழுதும் அமைதியாக இருக்கும்படி செய்து விடுகிறேன்னு வாக்களிச்சிருக்காரு. பேரரசரும் அதிகாலை 4 மணிக்கு தனியா இருட்டில் அவரோட இடத்துக்கு போய் சேர்ந்தாரு. அந்த கோவில் படிகள்ல போதி தர்மர் அவரோட தடியோடு நின்றுக்கிட்டு இருந்தாரு. அவரு ராத்திரி முழுக்க போறதா வேண்டாமான்னு குழம்புனாலும், நீ வருவான்னு எனக்கு தெரியும். ஒரு ஏழை பிட்சுவை பார்த்து, ஒரு ஏழை பிச்சைக்காரனை பார்த்து, இந்த உலகத்துல ஒரு தடியை தவிர ஏதும் இல்லாதவனை பார்த்து இவ்வளோ பயப்படுற நீ எப்படிப்பட்ட பேரரசன்? நான் இந்த தடியை வச்சு உன்னோட மனசை அமைதியாக்க போறேன்னு சொன்னாரு. பேரரசருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. ஒரு தடியை கொண்டு என் மனசை அமைதியாக்கிடுவாரா எப்படின்னு தெரியலையேன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ போதி தர்மர், இங்க கோவில் வராண்டால வந்து உட்காரு, சுற்றிலும் ஒரு மனுஷன் கூட இல்லை, உன் கண்களை மூடிக்கோ,
உனக்கு முன்னால நான் என்னோட தடியோட உட்காந்துக்க போறேன். மனச பிடிக்கிறதே உன்னோட வேலை. வெறுமனே உன்னோட கண்களை மூடிக்கிட்டு உள்ள போய் அது எங்க இருக்குன்னு தேடு. நீ அதை பிடிக்கிற நொடியில வெறுமை எனக்கு அது இங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. மத்தத என்னோட தடி பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னாரு. உண்மைய, அமைதிய, மௌனத்தை தேடுற தேடுதலை கொண்டவனை அடையக்கூடிய அடைந்த அனுபவங்களிலேயே ரொம்பவும் வித்தியாசமான அனுபவம் இது. பேரரசருக்கு இப்ப வேற வழியே இல்லை. கண்களை மூடி அங்க அமர்ந்தாரு. போதி தர்மர் சொல்றதை செய்யக்கூடியவர்ன்றது பேரரசருக்கு நல்லாவே தெரியும். அவர் தனக்குள்ள எல்லா பக்கமும் தேடினாரு. அங்க மனசே இல்லை. அந்த தடி அதோட வேலையை செஞ்சிடுச்சு. முதல் முறையா அப்படி ஒரு சூழல்ல அவர் இருந்தாரு. அதை செஞ்சுதான் ஆகணுன்ற கட்டாயத்திலும் இருந்தாரு. பேரரசர் மனசை கடுமையா தேடினாரு. ஆனா முதல் முறையா அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு சின்ன தந்திரம். நீ ஒருபோதும் உன் மனதை தேடாததால மட்டுமே அது அங்க இருக்கு. நீ ஒருபோதும் அதை பத்தின விழிப்புணர்வோட இல்லாததுனாலேயே அது அங்க இருக்கு. நீ அதை தேடும்போது, நீ அதை பத்திய விழிப்புணர்வோட இருக்கும்போது, விழிப்புணர்வு நிச்சயமா அதை முழுமையா கொன்னுடுது. மணி நேரங்கள் கடந்து போயிட்டே இருந்தது. சூரியன் மௌனமா மலைகளின் மேல ஒரு குளிர்ந்த தென்றலோட உதயமாகிக்கிட்டு இருந்தான். போதி தர்மரால பேரரசரோட முகத்துல அப்படி ஒரு அமைதியையும், அப்படி ஒரு மௌனத்தையும், அசைவற்ற தன்மையையும், அவர் ஒரு சில மாதிரி இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. போதி தர்மர் அவரை உலுக்கி, நிறைய நேரம் ஆயிடுச்சு, நீ மனசை கண்டுபிடிச்சியா இல்லையான்னு கேட்டாரு. பேரரசர் உங்களோட தடியை பயன்படுத்தாமலேயே நீங்க என்னோட மனசை முழுமையா அமைதிப்படுத்திட்டீங்க. எனக்கு எந்த மனசும் இல்லை. நீங்க சொன்ன உள்குரலை நான் இப்ப கேட்டேன். இப்ப நீங்க சொன்னது சரின்னு நான் உணர்றேன். எதையும் செய்யாமலேயே நீங்க என்ன நிலைமாற்றம் அடைய செஞ்சிட்டீங்கன்னாரு. உனக்கு வெகுமதி அளிக்க அங்க யார் இருக்காங்க? அது ஒரு குழந்தைத்தனமான சிந்தனை. அங்க தண்டனை கொடுக்க யார் இருக்காங்க? உன்னுடைய செயல்தான் உனக்கான தண்டனை. உன்னுடைய செயலே உனக்கான வெகுமதி, அதாவது பரிசு. நீ போய் சேர வேண்டிய இடத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் உன்னிடம்தான் இருக்குன்றத நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு போதி தர்மர் சொன்னாரு. அவரை அரண்மனைக்கு வருமாறு வற்புறுத்தினாரு. போதி தர்மர், அது என்னோட இடம் இல்லை. நான் காட்டுத்தனமானவன். நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்றத நீயே பார்த்துருக்கலாம். நான் நொடிக்கு நொடி இயல்பா வாழறேன். நான் ரொம்பவே மற்றவங்களால கணிக்க முடியாதவனா இருக்கேன். நான் தேவையில்லாம உனக்கும் உன்னோட சபைக்கும் உன்னை சேர்ந்தவங்களுக்கும் பிரச்சனைகளை உருவாக்கலாம். நான் அரண்மனைகளுக்காக உருவாக்கப்பட்டவன் இல்லை. என்ன என்னுடைய காட்டுத்தனத்திலேயே வாழ விடுன்னு சொல்லி அவர் தியானத்துல அமர்ந்துட்டாரு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.